வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்ட் 2 வீடியோ. நம்ம பார்ட் 1ல வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்திருந்தோம். அந்த 25 கொஸ்டினோட சேர்த்து இந்த பார்ட் 2ல ஒரு 24 கொஸ்டின்ஸ். அப்படி பார்க்கும்போது என்னன்னா சிஜிஎல் 2023ல கேட்ட மொத்தம் 49 கொஸ்டின்ஸ் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல கேட்டாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணும்போது 2024க்கு கண்டிப்பா அது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் மஸ்கிட்டோஸ் டேஷ் இஃப் தேர் இஸ் நோ வாட்டர் லாகிங். இந்த கொஸ்டின் நம்ம கிராமட்டிக்கலா வந்து சால்வ் பண்றதை விட லாஜிக்கலா சால்வ் பண்ணா ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுல மஸ்கிட்டோஸ் டேஷ் இருக்கு, தேர் இஸ் நோ வாட்டர் லாகிங். இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வாட்டர் லாகிங் ஆகல அப்படின்னா மஸ்கிட்டோஸ் என்ன ஆகாது, பிரீடு வந்து ஆகாது. இது வந்து நேச்சர் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்லலாம், எந்த இடத்துல வாட்டர் ஆகுதோ அந்த இடத்துல வந்து மஸ்கிட்டோஸ் வந்து பிரீட் ஆக போகுது. அப்ப இந்த சென்டென்ஸுக்கு இந்த இடத்துல கரெக்டா என்னன்னா நாட் பிரீட் அப்படின்னு வரும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்மே பாருங்க, நாட் அப்படின்னு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன சொல்லலாம், சி தான் வரும். நீங்க இதை போட்டு கூட பார்க்கலாம். மஸ்கிட்டோஸ் வில் நாட் பிரீட் இஃப் தேர் இஸ் நோ வந்து வாட்டர் லாகிங். இதை ஏன் சொல்றேன்னா, சில கொஸ்டின்ஸை வந்து நம்ம லாஜிக்கலாவும் ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பட் ஏன் சொல்றேன்னா, கிராமட்டிக்கலா யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வரும். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கல. ஸோ அதை நம்ம வந்து என்னன்னா கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து வில் நாட் பிரீட், அதுதான் கரெக்டா வரும் ரைட்டா. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். The details were dash from one person to the other within no time அப்படி இருக்குல்ல. இதுல passed away, passed in, passed on and passed out. இது கரெக்டான ஆன்சர் வந்துன்னா passed on. ஏன்னா passed onக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆர் ஷேர் வந்துன்னா சம்திங் லைக் இன்ஃபர்மேஷன். அந்த சென்டென்ஸே நம்மளுக்கு என்ன கொடுத்திருந்தாங்கன்னா the details were வந்துன்னா ஷேர் ஆகுது. ஏன்னா 1% to otherன்னு சொன்னால கண்டிப்பா என்ன வரும், பாஸ் டவுன் தான் வரும் ரைட்டா. இது எல்லாமே சிம்பிள், பட் இருந்தாலும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுமே ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணலாம். த ரூம் வாஸ் வெரி அப்படின்னு இருக்குல்ல, இல்ல ஃபர்ஸ்ட் குவிட் அப்படின்னு இருக்குதுங்க. இது நம்ம என்ன சொல்லலாம், ஐ குவிட் அப்படின்னு வந்து என்னன்னா நம்ம மீன் பண்ணலாம் ரைட்டா. ஸோ அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வராது. இந்த குவில்ட் இருந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னா, நம்ம ஒரு மெத்த வாங்குறோம்னா அந்த மெத்தக்கு வந்து ஒரு பெட்ஷீட் வாங்குவோம். அந்த பெட்ஷீட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவைட் தான் வந்து என்னன்னா சைலண்ட மீன் பண்ணும். அதாவது the room was very quiet. அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். ஸோ இந்த குவைட்டுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது the film வந்து என்னன்னா குவைட் குட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன மீனம், இது ஓரளவுக்கு வந்து என்னன்னா அந்த மூவி நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இந்த குவைட்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். ஏன்னா குவைட்டுக்கான மீனிங் என்ன சொல்லும், வித்தவுட் மச் நாய்ஸ் ஆர் சவுண்டுனால வந்து அவன் கேட்ட கொஸ்டின்ஸ், அதாவது இந்த சென்டென்ஸுக்கு வந்து கரெக்டா வருது வந்து ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ராகவ் ஹேட் அ குட் ஃபார் ஸ்டேஜ் பிளே அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த சென்டென்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ராகவ் கிட்ட வந்து என்னன்னா சில குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எதுக்கு இருக்காங்க அப்படின்னா ஸ்டேஜ் பிளே. அப்ப என்ன சொல்றோம், ஒரு நாடகம் போடுறதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராகவ் கிட்ட நல்ல வந்து என்ன அப்படின்னா வேலைக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றது இந்த சென்டென்ஸ். அதுக்கு ஈக்குவலண்டா வர வந்துன்னா நம்ம சினானிம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ட்ரிப் வந்து டெஃபினட்டா வரான்னு சொல்லலாம். ஏன் வராது அப்படின்னா இந்த ட்ரிப்புக்கான மீனிங் வந்து இப்ப நம்ம ஒரு ஃபாரின் ட்ரிப் போறோம், ஸோ இல்லை வேற எங்கேயாவது இந்த மாதிரி ட்ரிப் போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து ட்ரிப் அப்படின்னு வரும். இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஈக்குவலண்ட் கிடையாது. ரெண்டாவது வந்துன்னா இந்த ட்ரோப் அப்படின்னு இருக்கு பார்த்தோன்னா, ஸோ இந்த ட்ரோப்பையும் வராது. ஏன்னா இதுக்கு மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா இமேஜ் ஆர் வந்துன்னா ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இந்த இடத்துல வந்துன்னா ட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுவுமே வந்து வராது. சி வந்து பாருங்க, ஸோ இந்த ட்ரூப் அப்படின்னு இருக்குல்ல, இது நம்ம எங்க பார்த்திருப்போம்னா இதுவும் வராது. பட் ஏன் வராதுன்னா இது வந்து என்னன்னா சோல்ஜர் வந்து என்னன்னா நிறைய ஒரு வாருக்கு போறாங்களா அவங்களதான் வந்துன்னா ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுவுமே வந்து வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ட்ரூப் தான். இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரூப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்னன்னா ஜாயின் பண்ணி வந்து என்ன ஏதாவது வந்து என்ன பண்றாங்க, ஸோ நாடகம் போடுறாங்க இல்ல ஏதாவது வந்து ஆக்ட் பண்றாங்கன்னா அதுதான் வந்து ட்ரூப் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ட்ரூப். ஏன்னா ட்ரூப் மீன்ஸ் வந்து குரூப் ஆஃப் வந்து பெர்ஃபார்மர் ஆர் ஆக்டர் ஹூ ஒர்க் டுகெதர் அஸ் அ டீம் சொல்றதா வந்து ட்ரூப். அப்ப இந்த இடத்துல கொஸ்டின்ல என்ன சொல்லணும், ராகவ் ஹேட வந்துன்னா குட் ட்ரூப் ஃபார் ஸ்டேஜ் பிளே இருக்குல்ல. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ட்ரூப் தான் வரும் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். விச் டு யூ யூஸ்வலி டேக் டு ரீச் யுவர் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குல்ல, கண்டிப்பா என்ன வரும், ரூட் தான் வரும் ரைட்டா. ஏன்னா ரூட் தான் வந்துன்னா நம்ம டைரக்ஷன்ஸ் வந்து என்னன்னா பார்த்துருப்போம். இதெல்லாம் சிம்பிள் தான், பட் இருந்தாலும் வந்து ஜஸ்ட் நான் சொல்றேன் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செகண்ட் பாருங்க, இந்த ரூட்டுக்கான மீனிங் என்ன, பிளான்ட்டோட வந்து ரூட் சொல்லுவோம். அதனால இது வந்து வராது ரைட்டா. இந்த ரவுட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா
யாராவது ஒருத்தவங்கள வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃபீட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து ரவுட் சொல்றோம். இந்த கொஸ்டின்ஸ் லேர்ன் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ரவுட்டுக்கான வந்து மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. மிச்சதெல்லாம் சிம்பிள், பட் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கும் போது இந்த வேலை வந்து என்ன நம்ம நிறைய இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் வந்து ரூட். ரூட் வந்து டெஃபினட்டா வராது. ரூட் மீன்ஸ் வந்து பிஹேவியர் ரிலேட்டடா வரும் ரைட்டா. ஸோ அதனால இதுவுமே வந்து என்ன வராது. ஆன்சர் வந்துன்னா ரூட் ஏ தான் வரும் ரைட்டா. ஸோ இதுவுமே வந்து சிம்பிள் தான், ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் வென் பேங்க்ரப்ட் டியூரிங் தென் இருக்குல்ல, இது ஒரு எக்கனாமி டேர்ம். கண்டிப்பா என்ன சொல்லலாம், ரெசஷன் வரும். ஏன்னா ரெசஷன்ஸ், டிப்ரெஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து எக்கனாமி நம்ம படிக்கும்போது லேர்ன் பண்ணிருப்போம். இப்போ ஆன்சர் வந்துன்னா டி தான் வரும் ரைட்டா. ஸோ சிம்பிள், ஜஸ்ட் வந்து நீங்க ரொம்ப ரெசஷன் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், எக்கனாமி ஆக்டிவிட்டி வந்துன்னா டிக்ளைன் ஆச்சு ஃபார் த லாங்கர் டைம் அப்படின்னு பார்த்தா அதான் நம்ம ரெசஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும்னா ரெசஷன் தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். எஸ்டர்டே ஐ ஏட் ஒன்லி அ டேஷ் ஆஃப் ஆப்பிள் ஃபார் மை டின்னர் அப்படின்னு இருக்குல்ல, கண்டிப்பா என்ன வரும், இந்த இடத்துல பேர் தான் வரப்போகுது ரைட்டா. பட் ரிமைனிங் ஆப்ஷனை நம்ம லேர்ன் பண்ணிடலாம். அதுதான் 24க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பேருக்கான மீனிங் என்ன சொல்லுவோம், ஹார்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலா வந்து என்னன்னா ஹார்பர் கிடையாது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு லேக்கு இல்ல ஏதாவது வந்து பீச்ல போறோம் அப்படின்னா அது தண்ணிக்குள்ள கொஞ்சம் போறதுக்கு வந்து என்னன்னா ஒரு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்களே, கொஞ்சம் தூரம் நம்மளால வந்து என்னன்னா நடக்க முடியும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, இந்த பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம பேரிக்காய் இருக்கு பாத்தீங்களா. ஸோ பேரிக்காய்க்கு வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து என்னன்னா இதுக்கான இது வந்து இதுதான் வரும். ஸோ இந்த பேருக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப தின்னா இருக்கு, அதோட அவுட்டர் லேயரை வந்து ரிமூவ் பண்றதா என்ன சொல்லுவாங்கன்னா பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து இந்த பேர். பேர் மீன்ஸ் வந்து டூ, ரெண்டு தான் இருக்கிறதா வந்து என்னன்னா நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பேர். பேர் மீன்ஸ் வந்து செட் ஆஃப் டூ திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல இருக்கிற ஆன்சர் வந்து என்னன்னா ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. சிம்பிள், பட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டேக் மை டேஷ் ஆஃப் டு அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபார் தியர் சர்வீஸ் டு அவர் கண்ட்ரி அப்படின்னு இருக்குல்ல, இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஹேட் தான் வரும். ஏன்னா ஐ டேக் மை ஹேட் ஆஃப் டு அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர், இது நம்ம நிறைய மூவில பார்த்துருக்கலாம், இல்ல நம்ம நேர்ல கூட பார்த்துருக்கோம். ஒருத்தவங்க அவங்களோட ஹேட்டை வந்து என்னன்னா எடுத்துக்காங்க, இதுக்கான யாருக்காக எடுக்கிறாங்களோ அவங்களை கண்டிப்பா வந்து அவர் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான மீனிங் கொடுக்கும். ஆர் எல்ஸ் வந்து அவங்களை அட்மையர் பண்றதுக்கான வந்து மீனிங் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு ஜஸ்ட் வந்து ரொம்ப ஆச்சு. என்னன்னா இந்த ஃபார்ட் வெர்சஸ் வந்து என்ன ஃபெராரி அப்படின்னு ஒரு மூவி ரீசெண்டா வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீன் இருக்கும். இந்த லாஸ்ட் சீன் ஆஃப் வந்து இந்த மூவில வந்து ரொம்ப பெஸ்ட் சீன். அதுல என்னன்னா என்சோ ஃபெராரி என்ன பண்ணிருப்பாருன்னா ஹீஸ் அ ஹெட் ஆஃப் வந்து ஃபெராரி. அவர் ஃபோர்டோட வந்து என்னன்னா டிரைவர் இருப்பாரு. இந்த மூவி ஆல் அபவுட் வந்து என்னன்னா ஜஸ்ட் ரேசிங் த கார் தான் இருக்கும். அதுல கென் மைல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டிரைவர் வந்து லாஸ்ட் இதுல வந்து ரேஸ் பண்ணும்போது அவர் செகண்ட் வருவார். பட் இருந்தாலும் வந்து அவர் வேணும் தான் விட்டு கொடுப்பாரு. பட் இந்த என்சோக்கு வந்து தெரியும் இவன் வந்து வேணும் தான் விட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேட்டை வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுவார்னா டிப் பண்ணுவாரு. ஸோ டிப் மீன்ஸ் வந்து என்னன்னா நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், உன்னை அட்மையர் பண்றேன். ஒன் ஆஃப் த வந்து என்னன்னா குட் ரேசர் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு சீனா இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் சோ ஃபார் இந்த ரீசன்ட் டைம்ஸ். நான் எதுக்கு சொல்றேன், ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ண அதனால சொல்றேன். கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா பி ஹேட் தான் வரும் ரைட்டா. ஸோ ஹேட் மீன்ஸ் என்ன, ஐ டேக் ஹேட்ஸ் ஆஃப் டு சம் ஒன் மீன் வந்து என்ன டு எக்ஸ்பிரஸ் த அட்மைரேஷன்ஸ் ஃபார் தம். ஸோ அதனால அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா பி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். டேஷ் ட்ராப்லெட்ஸ் செட்டில் ஆன் டாப் ஆஃப் த லீவ்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து டியூ தான் வரும். ஏன்னா டியூ மீன்ஸ் வந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட்டா ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து டியூ பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபோர்த்தா வரும். இந்த டியூ இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டேட் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். ஆர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் வந்து டேட் அப்கமிங் இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டியூ டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ இந்த டியூக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல் ரேபிட் ஆர் வந்து என்னன்னா டியர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ அப்படின்னு இதில் மீன் பண்ணுவாங்க. இந்த டூ மீன்ஸ் நமக்கு தெரியும், டூ இட் நவ் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த டூவோட ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டியூ, ஆன்சர் வந்து டி தான் வரும். டியூ மீன்ஸ் வந்து என்னன்னா வாட்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் அந்த ட்ராப்லெட்ல இருந்துச்சுன்னா டியூன்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸுக்கு ஈக்குவலண்டா வர வந்து என்ன கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டோரிஸ் ஆஃப் டால்பின் சேவிங் ஹியூமன் லைஃப் டேஷ் த்ரூ அவுட் த ஹிஸ்டரி அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமட்டிக்கலா நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா முதல்ல இந்த சென்டென்ஸ் வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு ஈக்குவலண்டா இருக்க ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட் இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஸ்டோரிஸ் ஆஃப் டால்பின் சேவிங் ஹியூமன் லைஃப். டால்பின் ஹியூமன் லைஃப் வந்து சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து த்ரூ அவுட் ஹிஸ்டரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. அப்படி பண்ணும்போது இந்த என்ன டென்ஸ் வரும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன, ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா
பாஸ்ட்ல வந்து நடந்திருக்கணும். அந்த பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷன்ஸ் வந்து இப்ப பிரசன்ட்டுக்குமே வந்து ரெலவெண்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல பாருங்க. ஸ்டோரிஸ் ஆஃப் டால்பின் சேவிங் ஹியூமன் லைஃப்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன்ஸ். அந்த ஆக்ஷன்ஸ் வந்து எப்ப நடந்தது? எப்பயோ நடந்தது. அது வந்து ஒரு ஸ்டோரி. அத இப்போ வரைக்குமே த்ரூ அவுட் த ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் 2மே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரிலவன்ட் குடுக்குதுல. பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷன் பிரசன்ட் வரைக்குமே ரிலவெண்டா இருந்துச்சுன்னா, அதனால வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்போது, அதுக்கான ரூல்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஹேவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேவ்ன்னு இருக்கும்போது என்ன, ஹேவ் பீன் டோல்ட் ஆர் ஹேவ் பீன் செட். இப்ப நம்மளுக்கு 2 இது இருக்கு. எய்தர் வந்து ஏயா இருக்கணும், இல்ல வந்து சியா இருக்கணும். பட் செட்டுக்கும், டோல்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஒருத்தவங்க செட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு என்ன மீனிங்னா, இத நம்ம எத ஃபோக்கஸ் பண்ணோம்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வேர்ட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, ஷி செட் வந்து என்னன்னா, ஹலோ அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஹலோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அந்த வேர்ட பார்க்கிறோம். அதே டோல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த டோல்டு எத ஃபோக்கஸ் பண்ணும்னா, கன்டென்ட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணும். கன்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஷி செட் ஷி டோல்ட் நாட் ஹலோ அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இத நம்ம எத ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஹலோவ ஃபோக்கஸ் பண்ணல. அவங்க ஹலோ சொல்லலப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுதான் வந்துன்னா டோல்ட் யூஸ் பண்றது. அப்ப டோல்டு மீன்ஸ் வந்து கன்டென்ட்ட பார்க்கிறோம். கன்டென்ட் மீன்ஸ் எந்த இடத்துலனா நாட்ட தான் வந்து நம்ம மீன் பண்றோம். ஹலோவ வந்து என்னன்னா பெருசா வந்து பிரையாரிட்டி குடுக்கல. அவங்க ஹலோ சொல்லல அப்படின்னு சொல்லி வந்து சொல்றது தான் நாட் ஹலோ ரைட்டா? சோ அதனால என்ன வரும்? இந்த ஸ்டோரீஸ வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பேசுறது கன்டென்ட்ட தான் பேசுறோம். ஸ்டோரீஸ் ஆஃப் டால்பின் சேவிங் ஹியூமன் லைஃப்ஸ் ஹேவ் பீன் டோல்டு த்ரூ அவுட் வந்துன்னா ஹிஸ்டரி அப்படின்னு வரும் ரைட்டா? அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். இது நம்ம கிராமட்டிக்கலா வந்துன்னா சால்வ் பண்ணா இப்படிதான் சால்வ் பண்ணணும் ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஹேவ் பீன் டோல்ட். ஏன் ஹேவ் பீன் டோல்ட்னா இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா நம்ம ஹேவ் பீன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேவ் பீன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரீசன் வந்துன்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் பாஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகி பிரசன்ட்ல ரிலவெண்டா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும் ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டேஷ் ஆர் த வேர்ட்ஸ் which have the same spelling or pronunciations but not the same meaning இருக்குல்ல. கண்டிப்பா என்ன வரும்? ஹோமோனிம்ஸ் தான் வரும். ஏன்னா ஹோமோனிம்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேட் அப்படின்னு எடுத்துக்கிறோமே. சோ பேட்டை நம்ம என்ன சொல்லலாம்? சேமான ஸ்பெல்லிங் ஆர் ப்ரொனன்சியேஷன் இருக்கு. ஆனா மீனிங் வந்து டிஃபர். இது என்ன சொல்லலாம்? நம்ம பேர்டு வந்து சொல்லலாம். ஆர் வந்து என்னன்னா கிரிக்கெட்டோட வந்து என்ன பேட் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா? சோ இதான் என்ன சொல்லுவோம்? ஹோமோனிம் சொல்லுவோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட் ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்கன்னு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா? அதர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரோனிம்ஸ் இருக்குல்ல. சோ அக்ரோனிம்ஸ் என்ன சொல்லணும்னா அப்ரிவியேஷன்ஸ் வந்து என்ன ஃபார்ம்டு பை யூசிங் தி இனிஷியல் லெட்டர் ஆர் லாங்கர் ஃபேஸ் தான் வந்து அக்ரோனிம்ஸ். எக்ஸாம்பிள் வந்து நம்ம இஸ்ரோ அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். இஸ்ரோலாம் வந்து அக்ரோனிம்ஸ் ஆஃப் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அக்ரோனிம். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஆல்ரெடி வந்து தெரியும். செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அதனால டைரக்டா என்ன சொல்லலாம்? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா ஹோமோனிம்ஸ் ஆப்ஷன் பி தான் வரும் ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வி டேஷ் ஆஃப் ஓல்டு க்ளோத்ஸ் அண்ட் பவுட் நியூ ஒன் ஃபார் தீபாவளி அப்படின்னு இருக்குல்ல. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் காஸ்ட். காஸ்ட் மீன்ஸ் வந்து ஒன் காஸ்ட். இது மணி ரிலேட்டடா வரும். அதனால இதுக்கும் இந்த கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த கோஸ்ட் மீன்ஸ் வந்து என்ன கோஸ்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுக்கும் வந்துன்னா சம்பந்தம் கிடையாது. இந்த காஸ்ட் மீன்ஸ் வந்து ஜாதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜாதிக்கும் இந்த கேள்விக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. இது கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். ஏன் வி காஸ்ட் ஆஃப் ஓல்டு க்ளோத்ஸ் அண்ட் பவுட் நியூ ஒன் ஃபார் தீபாவளி. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு மீனிங் என்ன சொல்லணும்? டிஸ்கார்ட் சம்திங் வந்து அன்வாண்டட் இல்ல தேவையில்லாத இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே தூக்கி போறோம் இல்ல வந்து எரிக்கிறோம்னு சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கரெக்ட் மீனிங் வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி. வி காஸ்ட் ஆஃப் ஓல்ட் க்ளோத் அண்ட் பவுட் நியூ ஒன் ஃபார் தீபாவளின்னு வரும் ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா இதுல இடியம்ஸ் வந்து என்னன்னா நம்ம fill in the blanksல வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அனிதா கீப்ஸ் ஆன் ரிப்பீட்டிங் தட் சி இஸ் இன்னசென்ட் பட் தேர் இஸ் டேஷ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இப்ப கரெக்டான வந்து என்னன்னா இடியம் என்னன்னா நோ ஸ்மோக் வித்வுட் ஃபயர். ஏன் நோ ஸ்மோக் வித்வுட் ஃபயர் கரெக்டான வந்துன்னா இதோட வந்து இடியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோ ஸ்மோக் வித்வுட் ஃபயருக்கான மீனிங் என்ன சொல்லும்? நெருப்பு இல்லாமல் வந்து புகையாது அப்படின்னு சொல்லுவோம். தேர் இஸ் அ ஃபயர், தேர் இஸ் வந்து ஸ்மோக். அதுதான் வந்து என்னன்னா இதுக்கான மீனிங். ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது வந்து ஒரு ரூமர் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரூமர் ஸ்டார்ட் ஆகி நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசுறாங்கன்னா கண்டிப்பா ஏன் பேசுறாங்கன்னா அதுல ஒரு பார்ஷியல் வந்து என்ன ட்ரூத் இருக்கும். ஸோ இருக்கிறதுனாலதான் வந்து என்ன அது என்ன ஆகுதுன்னா ரூமராவே வந்து கிரியேட் ஆகி நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது என்னதான் இவங்க கீப்ஸ் டெல்லிங் ஹர் வந்து என்ன இன்னோசன்ட் சொன்னாலுமே
தெர் இஸ் சம் ரீசன் ஃபார் வந்து ரூமர். இவங்க வந்து இன்னோசன்ட் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு இருக்கும். அதனாலதான் வந்து இதுக்கான கரெக்ட் இடியம் வந்து நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர் அப்படின்னு வருது ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர். இதுதான் கரெக்ட் இடியம் ஃபார் வந்து இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். சவுந்தரா தேவி வாஸ் born on 4th November 1929. இன் ஹர் சைல்ட்ஹுட் ஷி டேஷ் டு ஸ்கூல் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் நம்ம கிராமட்டிக்கலா சால்வ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு தெரியணும். இது கரெக்டான டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ ஏன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா இதுக்கு ரூல்ஸ் வந்து ரெண்டு இருக்கு. அதாவது ஆக்ஷன்ஸ் வந்து ரெண்டு ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ரெண்டு ஆக்ஷனுமே பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லயே வந்து என்னன்னா எண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்ஷன் இருக்கு. ரெண்டு ஆக்ஷனுமே என்ன இருக்குன்னா பாஸ்ட்லயே வந்து ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லயே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் முடியும் போது நம்மளுக்கான ரூல்ஸ் என்னன்னா ஆடு பிளஸ் வந்து V3 ஃபார்ம் ஆர் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணும். அது நம்ம என்ன சொல்லுவோம், இதுல பீன் கூட யூஸ் பண்ணுவோம். ஆடு பிளஸ் வந்து பீன். ஸோ ஏன் பீன் யூஸ் பண்ணுவோம், அது வந்து பேசிவ் வாய்ஸா இருந்துச்சுன்னா அது பீன் யூஸ் பண்ணுவோம். ஆக்டிவ் வாய்ஸா இருந்துச்சுன்னா பீன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ரூல்ஸ் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இதை பாருங்களேன். சகுந்தலா தேவி வாஸ் born on 4th November 1929. நம்ம தமிழ்ல வாசிக்கும் என்ன சொல்றோம், அவங்க வந்து 4th November 1929 பிறந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். பிறந்திருக்காங்கன்னா அது பாஸ்ட் தானே. அப்ப இந்த சென்டென்ஸ் என்ன இருக்கு, பாஸ்டா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. செகண்ட் பாருங்களேன், இன் ஹர் சைல்ட்ஹுட். ஸோ அவங்களோட வந்து என்ன சின்ன வயசுல அப்படின்னு போகும்போது அது என்ன ஆகும், இந்த இதுமே என்னன்னா பாஸ்ட். ஸோ இது வந்து செகண்ட் ஆக்ஷன். அந்த ரெண்டு ஆக்ஷனுமே நம்ம இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சென்டென்ஸ்ல வந்து பாஸ்டா தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ்ட் பிரசன்ட்டுக்கு வந்து ரிலவெண்டாவே போகவே இல்லை. பாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லயே முடிஞ்சிச்சு. அதனால என்ன வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போது என்ன ஹேட் வரும். ஸோ ஹேட் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா சீதா இருக்கு. ஸோ அதனால ஆன்சர் வந்து சீதா வரும். ஹேட் நெவர் பீன் வந்து டு ஸ்கூல் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இது ஏன் வந்து வருது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். ஸோ இதுல ஹேட் நெவர் பீன் ஏன் வருதுன்னா கிராமட்டிக்கல் ஹேட் பிளஸ் வந்து V3 மீன்ஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அதுக்கான இதுதான் வந்து ஃபார்ம் கரெக்டா வரும். ஸோ இது ஜஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா சி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஜூன் ஆஃப்டர் த டாக்டர் கேவ் வேர் த நெக்ஸ்ட் டேஷ் ஆஃப் த மெடிசன் த பேஷண்ட் பிகன் டு வந்து டேஷ். ஸோ இதுல என்னன்னா டோஸ் பிளஸ் வந்துன்னா இந்த டோஸ். ஸோ ரெண்டுக்கும் நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் கரெக்டா வந்து என்னன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் வந்து சி தான் வருது. இந்த டோஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், மெஷர்டு குவான்டிட்டி ஆஃப் வந்து மெடிசின் தான் வந்து டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டோஸுக்கு மீனிங் வந்து நம்ம மாத்திரை போட்டோடனே வந்து என்ன மயக்கம் வரும், கொஞ்ச நேரம் தூக்கம் வரும் பாத்தீங்கன்னா. ஸோ அதுதான் இந்த டோஸ் சொல்லுவோம். மீன்ஸ் வந்து டு ஸ்லீப் ஃபார் அ ஷார்ட் டைம், ஒரு நாப் மாதிரி. ஸோ இதுதான் வந்து என்ன டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வரும். ஏன்னா டோஸ் அதே மாதிரி இந்த டோஸ் வரும். ஏன்னா பேஷண்ட்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் வந்து கொடுப்பாரு, மெடிசன் வந்து கொடுப்பாரு. அடுத்துதான் வந்து என்ன இவங்க பிகன் டு வந்து என்னன்னா டோஸ் தூக்கம் வர மாதிரி வரும் ரைட்டா. ஸோ அப்ப ஆன்சர் வந்து சி. ஏன் இது வந்து டோஸ் டோஸ்ட் அப்படின்னு வரல அப்படின்னு பார்த்தா இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கனால ஆன்சர் வந்து சி தான் வரும் ரைட்டா. இடி வந்து வராது. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். த ஆக்ட்ரஸ் இஸ் வெரி டேஷ் அண்ட் டேக் ப்ரைட் இன் ஹர் அப்பியரன்ஸ் ஆல் த டைம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வெயின் அப்படின்னு வரும். ஏன்னா வெயின் மீன்ஸ் பீங் ஓவர்லி ப்ரௌட் ஆர் கன்சர்ன் அபவுட் ஒன் செல்ஃப் தான் வந்து வெயின். இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஆக்ட்ரஸ் இஸ் வெரி கண்டிப்பா என்ன வரும், அவங்களே வந்துன்னா ப்ரௌட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி டேக் ப்ரைட் இன் ஹர் அப்பியரன்ஸ் ஆல் த டைம். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். சோ இந்த வெயின் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மீனிங் என்ன சொல்லுவோம், நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம பயாலஜில படிக்கும்போது பல்மனரி வெயின்ஸ் ஆர்டினரி வெயின் எல்லாம் படிச்சிருப்போம். அதை வச்சு ஈஸியா வந்து இது வராது அப்படின்னு எடுத்தலாம். இந்த வெயின் என்ன மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒண்ணுல வந்து என்னன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா லேக் ஆயிருச்சு, ரொம்ப ஒரே இதை வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம், இதர் ஜாப் ஏதோ ஒண்ணு வந்து ரொம்ப நாள் பண்ணும் போது வந்து நம்மளுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் போயிடும், இல்ல இந்தியாசிசம் இருக்காது. சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து கிராஜுவலா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதை வீக் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து வெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெயினுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைன் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைன் சிம்பிள் மோஸ்ட்லி எங்க அப்படின்னா கோஸ்டல் ரீஜன்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஏன் கோஸ்டல்ல யூஸ் பண்ணாங்க, இப்ப மான்சூன் வருது இல்ல ஏதாவது சுனாமி வரும்போது வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, மேல மேல வந்து காத்தடிக்கும் போது கரெக்டா வந்து என்னன்னா அந்த ஏர் அடிக்கும் போது வந்து அதுக்கேத்தாப்புல சுத்திட்டு இருக்கும். சோ அதுதான் வந்து என்னன்னா அந்த சிம்பிளுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி வெயின். இது எல்லாமே நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கொஸ்டினை வந்து கை வைக்க முடியும். அதுதான் இந்த கொஸ்டின்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரைட்டா. சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும் வெயின். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, the termites were
just the tip of the dash, but the house was near collapsing in reality அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஐஸ்பர்க் அப்படின்னு வரும். ஏன் இந்த இடத்துல ஐஸ்பர்க் வருதுன்னா ஃபர்ஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. அதை நம்ம பார்த்தலாம். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, a situation where the visible portion are just வந்து small part of much larger or hidden issue. நம்ம டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், நம்ம இந்த டைட்டானிக் மூவில வந்து மேல இருக்க ஒரு ஐஸ்பர்க் பார்க்கணும்னா அதுதான் வந்து என்னன்னா நம்ம அந்த மேல இருக்கிறத மட்டும்தான் வந்து ஐஸ்பர்க் நினைக்க கூடாது. கீழே வந்து என்ன நம்மளுக்கு தெரியாம நிறைய மிகப்பெரிய வந்து போர்ஷன் இருக்கும். இதை எப்படி கனெக்ட் பண்ண சொல்லணும், ஒரு சின்னோட வந்து ஒரு ஸ்மாலான ஒரு இஷ்யூ வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த இஷ்யூ வந்து ஸ்மால் தானே, சின்னது தானே, இதெல்லாம் வந்து என்ன பிரச்சனை உண்டாக போகுதுன்னு நினைச்சு விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது மிகப்பெரிய வந்துன்னா ஒரு ப்ராப்ளத்தை வந்து உண்டாக்கி விடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்றேன்னா ஸ்மால் இஷ்யூவை நம்ம கண்டுக்கல, அதை வந்து சால்வ் பண்ணல அப்படின்னு பார்த்தோன்னா அது பெரிய ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். பட் அந்த பெரிய ப்ராப்ளத்தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா பார்ப்போம். பட் எண்ட்ல வந்துன்னா ரொம்ப சின்னதா வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது டிப் ஆஃப் வந்து என்னன்னா ஐஸ்பர்க் வந்து எப்படி டெர்மைட்ஸோட வந்து கனெக்ட் பண்றாங்கன்னா, டெர்மைட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், கரையான் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ கரையானுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு உணவு அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா என்ன வரும், மரக்கட்டையெல்லாம் நல்லாவே வந்து அரிச்சு எடுக்கும். அப்ப மரக்கட்டை வந்து அதுக்கு வந்து ஒரு விதமான ஃபுட் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப நம்ம ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு வந்து ஒரு ஓட்டு வீடுன்னு வச்சுக்கலாம். ஓட்டு வீடு மீன்ஸ் வந்து மரத்துல இருக்கும். மரத்துல தான் அந்த ஓட்டு வச்சிருப்பாங்க. அந்த மரக்கட்டைய வந்து ஒரு கரையான் வந்து அரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஜஸ்ட் யோசிச்சுக்கங்க. சோ இப்பதான் வந்து அரிச்சிட்டு இருக்கு. அத வந்து பார்க்குறோம். கரையான் அரிக்கும்போது என்ன சொல்லுவோம்? சரி இப்பதானே வந்து என்னன்னா இத்துணூண்டு தானே இது பண்ணுது. இதனால வந்து என்னன்னா வீடே வந்து என்னன்னா கொலாப்ஸ் ஆக போதா? அப்படியே நினைச்சு ஒரு ஸ்மாலான ஒரு திங் தான். பட் அதையே நம்ம வந்து என்னன்னா இஷ்யூன்னு பார்க்காம ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைச்சு விட்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், கரையான் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து வீட்டையே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா மரக்கட்டெல்லாம் அரிச்சு அப்படின்னா ஓடி கீழே விழுந்துற போகுது, அவ்வளவுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் சொல்லுவாங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இது சின்ன இஷ்யூ தான். இந்த சின்ன இஷ்யூ பார்க்கும்போது நம்ம முளையிலே கிள்ளிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகாது. பட் கிள்ளல அப்படின்னு பார்த்தோன்னா அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்கி விட்டுரும். அதுக்கு ஈக்குவலன் தான் கொலாப்சிங் இன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஐஸ்பர்க் அப்படின்னு வரும், ரைட்டா? ஸோ ஈஸி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இதெல்லாம் சிம்பிள், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். டேஷ் இன் பாப்புலேஷன்ஸ் இஸ் அ ஹிண்டரன்ஸ் டு த கண்ட்ரியோட growth இருக்குல்ல, இதை நம்ம லாஜிக்கலாவே ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் ஃபார் வந்து எக்கனாமிக் growth. ஸோ நீங்க எக்கனாமிக் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் தான். ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா வந்து என்னன்னா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசோர்ஸ் மேல வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வரும். ஆல்சோ வந்து இஷ்யூஸ் வரும். ஏன்னா ரிசோர்ஸ் அளவுக்கு வந்து பாப்புலேஷன் இருந்தாங்கன்னா இட்ஸ் ஈக்குவலன். பட் ரிசோர்ஸை தாண்டி பாப்புலேஷன் போகும்போது வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. சாட்டிஸ்ஃபை ஆனாத போது வந்து நிறைய வந்து என்னன்னா எக்கானமில வந்து என்னன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாப்புலேஷன் வந்து இருக்கணும், இன்க்ரீஸ் இருக்கணும். பட் ஓவர் ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகும், ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். இது சிம்பிள், நம்ம வந்து லாஜிக்கலாவே ஆன்சர் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் மீன்ஸ் வந்து மேக் சம்திங் லார்ஜ் இன் குவான்டிட்டி சைஸ் ஆர் டிகிரி தான் வந்து என்னன்னா இதுக்கான மீனிங். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இஸ் ஹிண்ட்ரன்ஸ் டு த வந்து கண்ட்ரியோட growth அப்படின்னு வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், a group of traveler were wonder struck by the dash of the coin. wonder struck மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு அதிசயமா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா wonder struck அப்படின்னு சொல்லுவோம். by the dash மீன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல என்ன வரும், வெயிட் ஆஃப் த காயின் தான் வரும். ஏன்னா காயின் வரும்போது அதோட வெயிட் தான் சொல்லும். இந்த வெயிட் டெஃபினட்டா வராது. இந்த வெயிட் மீன்ஸ் ஜஸ்ட் வெயிட் மினிட் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து வராது. இது ஒயிட்மே வராது. ஏன்னா கலர் வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வராது. அதனால இதுவும் வரும். கண்டிப்பா வெயிட் தான் வரும். வைட் ஆஃப் த காயின் இதுவும் வராது, ரைட்டா? இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சி தான் வரும். ஜஸ்ட் வந்து ஈஸி தான். பட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஹி இஸ் ரிச் அண்ட் ஃபேமஸ், எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு டேஷ் ஆன் ஹிம் அப்படின்னு இருக்குல்ல. இது கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, டான்ஸ் அட்டண்டன்ஸ். டான்ஸ் அட்டண்டன்ஸ்க்கான லிட்டரல் மீனிங் என்ன சொல்லுவோம், டான்ஸ் யாரோ ஒருத்தவங்க ஆடினாங்கன்னா அவங்கள வந்து என்ன அப்படின்னா பார்த்துட்டு இருந்தாங்களா அவங்கள தான் அட்டண்டன்ஸ் சொல்லுவோம். இல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்கள வந்து டான்ஸ் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு எப்படி இது ஈக்குவலண்டா வரும் அப்படின்னா, ஏன்னா யாருமே இங்க டான்ஸ் ஆடலையே, எப்படி டான்ஸ் அட்டண்டன்ஸ் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ல வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹி இஸ் ரிச் அண்ட் ஃபேமஸ்னா ஒருத்தவங்க ரிச்சா இருக்காங்க, எல்லாரும் கிடையாது. பட் சம் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க ரிச்சா இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களதான் பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்க அவங்க போனாங்கன்னா அவங்களதான் எல்லாருமே பார்க்கணும்னு அவங்க வந்து என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல, டான்ஸ் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஹி இஸ் ரிச் ஃபேமஸ் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு டான்ஸ் அட்டண்டன்ஸ் ஆன் ஹிம். எல்லாரும் இவங்கள தான் வந்து பாத்துக்கணும், என்னதான் வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்றதா வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த இடத்துல டான்ஸ் அட்டண்டன்ஸ் ஆன் ஹிம் யார் அப்படின்னா ரிச் பீப்புள் அப்படின்னு வரும், ரைட்டா? கரெக்ட் ஆன்சர் இதா வரும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள், நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கை வைக்க முடியும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது கொஞ்சம் ட்ரிக்கியானது. ஏன்னா
டேஷ் இஸ் அ ஃபீமேல் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப இதுல எது வந்து ஃபீமேல் ஹார்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கை வைக்க முடியும். டெஃபினட்டா டி வரான்னு சொல்லுவேன். ஏன்னா ரூஸ்டர் மீன்ஸ் வந்து என்னன்னா மேல் சிக்கன் தான் என்ன சொல்லுவோம் ரூஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் மிச்சம் மூணு விக்சன், டோ அண்ட் மார் இது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் கை வைக்கணும். ஸோ மர் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீமேல் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்சன் மீன்ஸ் வந்து ஃபீமேல் ஃபாக்ஸ் அப்படின்னு வரும். டோ மீன்ஸ் வந்து ஃபீமேல் டியர் வரும். ரூஸ்டர் மீன்ஸ் வந்து மேலோட சிக்கன் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினா ரொம்பவே வந்து கான்சியஸா அட்டன் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் இந்த மாதிரி கொஸ்டினா கை வைக்கணும். அப்படி இல்லையா ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். ஏன்னா இல்ல நம்ம தேவையில்லாம கை வச்சு அதுல மார்க் தப்பாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் போயிடும். பட் நிறைய பேரோட நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் 25 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியே தீருவேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணாதீங்க. சில கொஸ்டின் தெரியலையா ஜஸ்ட் வந்து என்ன ஃபீல் ஃப்ரீ டு வந்து ஸ்கிப். அதுதான் அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் ரைட்டா. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இதுல வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஷி குட் ஈஸிலி ஈட் த டேஷ் பிரியாணி பை ஹெர்செல்ஃப். டெஃபினட்டா இந்த இடத்துல ஒரு ஹோல் தான் வரும். ஏன்னா ஹோல் பிரியாணி ஒரு முழு பிரியாணியுமே வந்து என்னன்னா இவங்க சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு தான் அதுல மீன் பண்ணுவோம் ரைட்டா. இந்த ஹவுல் இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம புல் பண்றோம் வித் வந்து ஆல் அவர் எஃபர்ட் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹோல் இதுதான் வந்து கரெக்டா வரும். ஹால் வந்து வராது. ஸோ ஹால் சினிமா ஹால் அப்படிலாம் வந்து வரதுனால இதுக்கு வந்து என்ன ஈக்குவலன் கிடையாது ரைட்டா. இந்த ஹோல் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒருத்தர ஓட்டையா இருக்கு அப்படின்னு சொன்னா ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுவுமே இதுக்கு வராது. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். இதெல்லாம் வந்து சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ்டேக்கே பண்ணிடக்கூடாது. அதுதான் நீங்க வந்து என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்றது ரைட்டா. ஸோ ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஹோல் தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். கீட்ஸ் அண்ட் செல்லி வேர் poets ஆஃப் த சேம் பீரியட். இன் அதர் வேர்ட்ஸ் தே வேர் டேஷ் அப்படின்னு இருக்குல்ல. கண்டிப்பா கரெக்ட் ஆன்சர் வந்து கண்டெம்பரரி தான் வரும். கோ ரைட்டர் வராது. சரி ஒரு கோ ரைட்டர் வரணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தெரியும். கீட்ஸுக்கும் செல்லிக்கும் வந்து என்ன அப்படின்னா அவங்க 2 பேருமே வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா அப்பதான் கோ ரைட்ன்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க சேம் பீரியட் தான் சொல்றாங்க. சேம் பீரியட்னா இவங்களுக்கு வந்து தொடர்பே இல்ல. 2 பேருக்கும் வந்து அவங்க பார்த்திருக்க கூட மாட்டாங்க ரைட்டா. ஆனா அவங்க சேம் பீரியட்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்படி சொல்லும்போது கோ ரைட்டர் வருது. கொலிக்ஸ் மீன்ஸ் வந்து தெரிஞ்சவங்களா இருந்தா தான் கொலிக்ஸ்னு வரும். அதனால இதுவும் வராது. அசோசியேட்டுமே வந்து தெரிஞ்சிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து ஓரளவு சொந்தம் இருக்கு. இவங்களும் நேரடியா பேசியிருந்தாங்கன்னா அப்பதான் நம்ம என்ன அசோசியேட் சொல்லுவோம். பட் அசோசியேட் எதுவுமே வந்துன்னா இவங்களும் வந்து பேசினது கூட இல்ல. இவங்க வந்து என்னன்னா சேம் பீரியட். ஒரே இதுல வந்து என்னன்னா காலத்துல வாழ்ந்தவங்கன்னு சொல்லும்போது கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது கரெக்ட் ஆன்சர் வந்து கண்டெம்பரரி. கண்டெம்பரரி மீன்ஸ் வந்து பீப்புள் ஹூ லிவ் டியூரிங் த சேம் டைம் பீரியட் ஆர் ஏ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட வந்து என்ன கடைசி கொஸ்டின்ஸ். டிரைவர்ஸ் வெரி சப்ளி அப்படின்னு இருக்குல்ல. சப்ளி மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னு ஒருத்தவங்க ரொம்ப கிளவரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரிசால்வ் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு கிளவரா அதை பேசி சமாளிச்சு வந்து முடிக்கிறாங்கன்னா அதுதான் வந்து சப்ளின்னு சொல்லுவோம். டிரைவர்ஸ் வெரி சப்ளி டேஷ் த டிராபிக் வயலேஷன் ஹி கமிட்டட். ஸோ இதுல என்ன சொல்றேன்னா டிரைவர் வந்து டிராபிக் வயலேஷன் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் வந்துன்னா அதை அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்றான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன வரும்னு அயன் அவுட் ஒன்று. டிரைவர் வெரி சப்ட்லி அயன் அவுட் த டிராபிக் வயலேஷன் ஹி கமிட்டட். ஸோ அயன் அவுட்டுக்கான மீனிங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டு சால்வ் த ப்ராப்ளம் ஆர் கான்ஃபிளிக்ட் இன் சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து அயன் அவுட் சொல்லுவாங்க. அப்ப அயன் அவுட் மீன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றது. இந்த மாதிரி சால்வ் பண்றதுன்னா சப்ளி மீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல் வந்து கிளவரால வந்து சால்வ் பண்றதுனால இந்த டிராபிக் வயலேஷன் பண்ணாலுமே அதை ஈஸியா வந்து என்ன ரிசால்வ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து என்ன டிரைவரா சொல்றாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சி அயன் அவுட் அப்படிதான் வரும் ரைட்டா. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து 49 கொஸ்டின்ஸ் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சிஜிஎல் 2023 என்னெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். இது கண்டிப்பா வந்து 2024 ப்ரிப்பேர் பண்ணினா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப பேசிக்கும் வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா ஜஸ்ட் வாட் லேர்ன் பண்றதுல ஒரு யூஸ்மே கிடையாதுல. இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு புது மீனிங்லாம் பார்த்துட்டோம்னா அதை நம்ம 24 வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியா வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பா வந்து டயர் ஒன் கிளியர் பண்ணிடலாம் ரைட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.